மூவி ரிவ்யூஸ், ரைட் அப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? ஏன் ரிவ்யூஸ் எழுதுனுங்கிற ஆசை நமக்கு இருக்காதா? ரீகோ மூவி சோஷியல் ஆப். இத்தனை லட்சம் படங்களில் எது நல்ல படம் அப்படின்னு தெரியாமல் எத்தனை மணி நேரம் ஓடிடியில் தேடி இருப்பீங்க. நம்மளே ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண படங்களை கூட 2-3 நாளில் பேரை மறந்துட்டு திருப்பி அந்த படத்துடைய பேரையே எத்தனை தடவை நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த படத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், நம்மளை மாதிரி சினிமா லவ்வர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களை வெறும் கமெண்ட்ஸில் விடாமல் உங்கள் ஸ்டைல்லையே ஒரு அழகான ரிவ்யூவாக எழுதி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அங்கேயே மூவி போல்ஸ் போட, சீன் அனாலிசிஸ் எழுத, ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணி அதை பற்றி அங்கேயே நிறைய டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான் இந்த ரீகோ. சினிமா காதலர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆப் இது. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்படின்னு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, லிங்கை தட்டுங்க, சினிமா மீதான உங்களுடைய மொத்த காதலையும் உள்ள கொட்டுங்க. ரீகோ சினிமா காதலர்களுக்காக. ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மெட்ராஸ் மேட்னி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு நாவலாசிரியராக சத்யராஜ் சார் வர்றாரு. அவர் ஏற்கனவே சயின்ஸ் ஃபிக்ஷனு, கிரைம் மிஸ்ட்ரி, த்ரில்லர் அப்படின்னு எல்லா ஜான்ராலையும் எழுதிட்டாப்புல. இப்போ நீங்கள் ஏன் ஒரு நடுத்தர வர்க்கத்துடைய வழி என்ன, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாவல் எழுதக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்ல போக, அப்படி ஒரு நாவலை தான் இப்போ நான் எழுத போகிறேன். அதனுடைய கதை என்னென்னா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. இப்போ அவர் சொல்கிற அந்த கதையில் வரக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவராக காளி வெங்கட், அவருக்கு மனைவி, 2 பசங்க, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருந்தது, இதில் இவங்க சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மெட்ராஸ் மேட்னி. மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நடுத்தர வர்க்கத்துடைய சந்தோஷம், துக்கம், வலி, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் ஒரு படமாக பார்க்குறோம் அப்படின்னு இல்லாமல், நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்து அவருடைய குடும்பத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம நேராக கண்ணெதிர பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி எங்கேயுமே மிகைப்படுத்தாத ஒரு உண்மைக்கு நெருக்கமான காட்சி அமைப்புகளோடு தான் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான கார்த்திகேயன் மணி. இன்ஃபேக்ட் இந்த படத்தை எழுதி, இயக்கி, தயாரித்தது எல்லாமே கார்த்திகேயன் மணி தான். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நபராக வர்ற அதே நேரத்தில் தான் சம்பாதிக்கிற இந்த சொற்ப பணத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க ஆசைப்பட்டபடி எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னால் பெருசாக செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த ஏக்கத்தோடையே வரக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவராக அந்த கதாபாத்திரமாகவே நிற்கிறது காளி வெங்கட் தான். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே காளி வெங்கட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். அதுலேயும் குறிப்பாக தன்னுடைய இயலாமையை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஒன்றுமே முடியலையே அப்படிங்கிற அந்த விஷயத்தை தன்னுடைய பார்வையிலேயே பல இடங்களில் அதை வச்சு பேசுகிற அந்த மொமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திரமாகவே நின்றுருக்காரு காளி வெங்கட். ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சி இருந்தாலும் கிடைச்ச இடத்துல எல்லாம் ஒரு நடுத்தர வர்க்கத்துடைய குடும்ப தலைவியுடைய போராட்டம் என்ன அப்படிங்கிறத சூப்பராக கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ஷெல்லி கிஷோர். 24 மணி நேரமும் ஃபோனோட நம்ம 2K கிட்னா சும்மாவா அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு நம்ம வளர்க்குற ஒரு நாய் அது பண்ணுற ஒரு சம்பவத்தினால கடைசியாக மொத்த இபி ஆஃபீஸையும் சும்மா தும்சம் பண்ணுற அந்த ஒரு காட்சியில் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல விஸ்வா. ஒரு பக்கம் தான் நினச்ச ஒரு லைஃப் தனக்கு கிடைக்கணும், நமக்கு யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு கண்ணு முன்னாடி இருக்குது, தான் சொந்த காலில் நின்று லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆகிறது கூட ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இவ்வளவுக்கு மத்தியில் அப்பா சைட்லேருந்து நீ உடனே கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் வேறு அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த கல்யாணத்தில் என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிற அந்த எரிச்சலை கடைசியாக அப்பாவுக்கே ஃபோன் போட்டு காட்டுற அந்த ஒரு மொமெண்ட்டில் ரோஷினி ஹரிப்பிரியன்னு சொல்லி இந்த 4 பேர் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இது போக ராமரும் சரி, கீதா கைலாசமும் சரி, இன்றைக்கி டேட்டில் அரசியல்வாதிகள் எவ்வளவு ஸ்மார்ட்டாக அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன விஷயமாகட்டும், ஊறுகாய் விற்கிறேன் அப்படின்னு வர்ற சாம்ஸு, இருக்கிற விஷயத்தெல்லாம் எப்படி நம்மளை சுற்றி இருக்கவங்க 1க்கு 2ஆக சுற்றி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணப்பட்ட அந்த கதாபாத்திரமாகட்டும், டிரைவிங் கற்றுத்தரேன் அப்படின்னு வர்ற ஜார்ஜ் மரியனுடைய கதாபாத்திரமாகட்டும்னு சொல்லி எல்லாரும் சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயுமே அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அர்ச்சனாவையும் நீங்கள் குறிப்பிடணும். என்னதான் இன்றைக்கி ஆணுக்கு பெண் சலிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் பெண்களே இன்றைக்கி இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் இன்னுமே பல வீட்டுக்குள்ளே பெண்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குது
அப்படிங்கிறதுடைய சித்தரிப்பு தான் அர்ச்சனாவுடைய கதாபாத்திரம். 2 சீன் வந்தாலும் அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க அர்ச்சனாவுமே. ஆனந்த் ஜிகேயுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, சதீஷ்குமாருடைய கட்ஸும் சரி, இது 2 தான் இந்த படத்தை எங்கேயுமே ரொம்ப மிகைப்படுத்தாமல் உண்மைக்கு நெருக்கமான காட்சி பதிவுகளாகவே இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் விட்டுருந்து அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஒரு சில இடங்களில் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் பின்னாடி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக மொத்த விமர்சனத்தையும் கேளுங்க. அதே மாதிரி ஏன்பா அப்பா உண்மையாக குப்பல்னாரா அப்படின்னு கேட்குற அந்த மொமெண்ட் ஆகட்டும், கடைசியாக நம்ம பார்த்த அந்த பையனுடைய அம்மாவும் சித்தியும் என்னென்னலாம் நம்மக்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம கடைசியாக பதிலை கொடுத்து முடிச்சு விட்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த காட்சி அமைப்பிலையும் சரி, 2மே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த படத்தில் என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சாமானியனுடைய கதை தான். ஆனால் அந்த கதை சொல்லப்பட்ட விதத்தில் எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பாக ஒரு சில காட்சிகள் அது கன்சீவ் பண்ணப்பட்ட விதத்தில் கொஞ்சம் லென்த்தாகத்தான் எடுத்து வச்சுட்டாங்களோ, இதனால தான் கொஞ்சம் டல் அடிக்குது அந்த சில மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபீல் எனக்கு ஒரு சில காட்சிகளில் வந்தது. சத்யராஜ் சார் முதல்ல ஒரு 10 நிமிஷமே நமக்கு ஒரு கதையை சொல்கிறாரு. இருந்தாலும் ஒன்ஸு இந்த படத்துடைய கோர் பிளாட் என்ன அப்படின்னு காளி வெங்கட்டுடைய அந்த கதைக்குள்ளே கம்ப்ளீட்டாக நம்ம இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஜிவிஎம் ஸ்டைலில் அங்கங்கே வந்து சத்யராஜ் சார் வாய்ஸ் ஓவர் மோட்லேயே பல விஷயங்களை சொல்கிறது ஒரு சில இடங்களில் டெஃபினட்டாக நமக்கு சலிப்பை வர வைக்கத்தான் செய்யுது. அதே மாதிரியே இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆகட்டும், ஜார்ஜ் மரியன் அந்த டிரைவிங் சொல்லித்தர அந்த ஒரு சில மொமெண்ட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பர்சனலாக எனக்கு என்னவோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. ஈவன் இதில் ஒரு சில எமோஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தால் கூட. இதெல்லாம் தாண்டி நான் சொன்னேன் தெரியுமா, இவங்க சினிமோட்டோகிராஃபிலையும் சரி எடிட்டிங்லேயும் சரி உண்மைக்கு நெருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக ஒரு படத்தை இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இதுவே எனக்கு ஒரு சில இடங்களில் நம்ம கொஞ்சம் ஒரு ட்ராமாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலையும் கொடுத்துருச்சு. இதுவும் உங்களுக்கு தோணலாம். அதனால் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இது எல்லாத்துக்குமான படமே கிடையாது. முக்கியமாக நீங்கள் கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான படம் இது கிடையவே கிடையாது. நீங்கள் நல்ல மலையாளம் ட்ராமாஸ் இல்லை வேர்ல்ட் கிளாஸ் ட்ராமாஸ், அதுவும் ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வழிகள் அவனுடைய போராட்டங்களை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கக்கூடிய அப்படி ஆர்வம் இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.